வாங்க இன்னைக்கு சுகா லைஃப் ஸ்டைலில் நல்லா ருசியாக செம்மையாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஒரு கறி குழம்பு ஃப்ளேவரில் நமக்கு ஒரு உருண்டை குழம்பு வேணும்னு சொல்லிட்டு செஞ்சது தான் இந்த பருப்பு உருண்டை குழம்பு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நல்லா அந்த உருண்டையிலலாம் உப்பு காரம் இது எல்லாமே நல்லா இறங்கி உருண்டை பிச்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடியை மட்டுமே யூஸ் பண்ணி வச்ச குழம்பு தான். வேறு எந்த மசாலாவும் தனியாக அரைக்க வேண்டாம். வாங்க ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பருப்புக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், பருப்பில் போடுறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன், ஒரு தக்காளி. அவ்வளோதான். இதை வச்சு மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சிம்பிளான ஒரு மெத்தடில் அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கணும். பருப்பை பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கடலை பருப்பை ஊற வச்சுருந்தேன். நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக இந்த வீடியோவில் காட்டுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விடாமல் அரைக்கணும். அப்போ தான் உருண்டை நமக்கு உடையாமல் சூப்பராக வரும். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாய் வேணும்னா போடலாம். நான் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே இந்த அளவுக்கு கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டையை நல்லா ரவுண்டாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இதை நம்ம வேக வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும் உடஞ்சிருமோன்னு அந்த அளவுக்கு நம்ம பயப்படவே வேண்டாம். நான் வீடியோவில் எந்த அளவுக்கு காட்டுறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் ரவுண்ட் ஷேப் வந்தால் மட்டும் போதும். ரொம்ப இது பண்ண வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய விடலைனா தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வரும். நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு தான் ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு வராது, அன்ஈவனாக வந்துடும். இதே மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 100 ml எண்ணெய் கிட்ட ஒரு பேனில் விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த டைமில் வடகம் போடுறவங்க வேணும்னா வடகம் போட்டுக்கலாம். நான் போடலை, என்கிட்ட இல்லைன்னு சொல்லிவிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரியட்டும்னு ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த குழம்புக்கு தகுந்தது, அதுக்கு மேலே போட வேண்டாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய ஆனியனை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி தான், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த வதங்குறது தான் மெயின். நல்லா ஆனியன் வதங்கின பிறகு தக்காளியை போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வெந்து தக்காளி வந்த பிறகு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் பொடி. நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வரமிளகாய் 2 ஸ்பூனும், தனியாத்தூள் 3 ஸ்பூனும் போட்டுக்கலாம். இந்த மசாலாவை நல்லா சிம்மில் வச்சு போடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தா அதை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருந்த தேங்காவை விட்டுக்கலாம். இந்த பாருங்கள், புளி தண்ணி விட்டுட்டு நான் எப்படி கொதிக்க விடுறேன்னு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த எண்ணெயே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடும். அப்போ தான் பார்த்திங்கன்னா தேங்காய் போட்ட கொஞ்ச நேரத்தில் குழம்பு நல்லா கொதித்து வந்துடும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் தேங்காவை போட்டுட்டு நம்ம ஜார் கழுவி வச்சுருப்போம் பார்த்திங்களா, பருப்பு அரைச்சப்பவும் தேங்காய் அரைச்சப்பவும் அந்த தண்ணியே விடுங்க. வேறு எந்த தண்ணியும் விட வேண்டாம். உருண்டை பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை எடுத்து இட்லி சட்டியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்புலையே வெந்துடும். இது பாருங்கள், நம்ம அந்த பருப்பு தண்ணியெலாம் ஊற்றின பிறகு இந்த மாதிரி பொங்கி வரும். அந்த டைமில் நீங்கள் மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா கீழே ஊற்றிடும். ஸோ ஓப்பன்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. பருப்பு போட்ட பிறகு வேணும்னா நம்ம மூடி போட்டுக்கலாம். இந்த குழம்பு கரெக்டாக இந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் ஒவ்வொரு உருண்டையாக ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்து போட்டுக்கோங்க. உடையாதி, ஏன்னா நம்ம வேக வச்சு எடுத்ததால் ஓரளவுக்கு குழம்பு சிம்மிலேயே வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வேகமாக வச்சு விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகமாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு காரம் எல்லாமே குழம்போட எசன்ஸ் எல்லாமே அதில் ஊறி இருக்கும். அந்த ஊறி வந்தது உங்களுக்கு தெரியும். குழம்பு ஒரு மாதிரி திக்காக ஆக ஆரம்பித்ததும் நீங்கள் கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிக்கலாம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சமைக்கும் போது நல்ல மழை வீட்டுக்கிட்ட.
அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த சாதமும் இந்த குழம்பையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் குழம்பு ஊற்றின கையோடு பட்டுன்னு கையை வச்சு உருண்டையில் கையை வச்சுட்ட கை நல்லா சுட்டுருச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு சுட சுட எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டா அதில் இருக்கிற சந்தோஷமே வேறு லெவலுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூடாக சாப்பிட்டா. உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனல் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி.